மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனலின் சார்பாக இன்றைக்கி கடலூர் மாவட்டம் பண்ருட்டிக்கு வந்திருக்கேன். இப்போது இந்த மூலிகை பற்றி நாளைக்கு பௌர்ணமி காப்பு கட்டி இதை எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். அதே தினத்தில் நாளைக்கு அன்னதானம் பண்ணணும். சென்னையில் சிவத்தொண்டா பண்ணிகிட்ருக்கோம். பௌர்ணமிக்கு இந்த வேர் எடுக்கணும். இது வெள்ளை குண்டுமணியுடைய செடி. இங்கே இந்த மரத்தை நிறைய ஏற்றி விட்ருக்கேன். அதனுடைய விதை இங்கே போட்டு இங்கே துளுக்கப்பட்டது. இதில் வடக்கு போகிற வேரை எடுத்து அந்த வேரை நேரில் உணர்த்தி மைக்காக நாங்கள் இதை பயன்படுத்துவோம். இது கிடைக்காது, வெளியில் கிடைக்காதுன்றதுனால இங்கே பக்கத்துலேயே விதை போட்டு இதை உருவாக்கி வச்சுருக்கோம். பௌர்ணமிக்கு காப்பு கட்டுவேன். அமாவாசைக்கு இதை எடுத்துருவோம். எடுத்து இந்த மையை வசீகரத்துக்கு இது தனவசியம். இது லக்ஷ்மியுடைய மூலி. இது வெள்ளை குண்டுமணி. தங்கத்தை பற்றி இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. இது இருக்கிற இடத்துல அவ்வளோ செல்வங்கள் குழியும். இந்த மை வச்சுக்கிட்டா தனம் தானியம், தர்த்திரம் பிடிச்சினு கூட தங்கம் வரும், தனம் வரும், தானியம் வரும். தர்த்திரம் பிடிச்சோன்னா யார்? தர்த்திரம் என்ன? கெட்ட நேரம், சனி திசை, இதெல்லாம் தர்த்திரத்தை பிடிக்கும். அவங்க பூசிக்கிட்டால் கூட இதை அவங்களுக்கு லட்சுமி தனம் வரும். இது இருக்கும் வரை, அவங்க நெற்றியில் இருக்கும் வரை லட்சுமி தனம் இருக்கும். மறுபடி போயிடும். பார்த்துங்க மக்களே, வாழ்க வளமுடன். இது மாதிரி வெள்ளை குண்டுமணி செடி எடுத்து வேர் எடுத்து அதை ஒரு சட்டியில் போட்டு அதை சாம்பலை கருகி குரோஜனம், குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவாது, புணுகெல்லாம் இட்டு அதை தேங்காய் எண்ணெயில் குழப்பி, இல்லை விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் அதில் குழப்பி நெத்தியில் வச்சுக்கிட்டா, திலகமிட்டுக்கிட்டா நம்ம போகிற இடத்துல சாதிச்சுட்டு வரலாம். லக்ஷ்மி தனம் வரும், வசீகரம் வரும். வாழ்க வளமுடன். என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும். வாழ்க வளமுடன்.